திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 60-70களில் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்தவர்கள் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி. இப்போது இருப்பது போல நவீன தொழில்நுட்பம் அந்த காலகட்டத்தில் இல்லை என்றாலும் பலரும் வியக்கும்படியான படங்கள் கொடுத்துள்ளனர். அது மட்டுமின்றி இப்போது 100 கோடி பட்ஜெட் படங்கள் என்றால் அது சாதாரணம். ஏன், பெரிய நடிகர்களின் சம்பளமே தற்போது 100 கோடிக்கு அதிகமாக உள்ளது. ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் 1 கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தாலே அது மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் சிவாஜியின் நடிப்பில் அதிக பட்ஜெட்டில் ஒரு படம் வெளியாகியிருந்தது. சிவாஜி தனது திரை வாழ்க்கையில் நடித்த திரைப்படங்களில் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமும் அதுதான். அதாவது சிவாஜியின் 200வது படம் அது திரிசூலம். இப்படத்தில் சிவாஜி 3 வேடங்களில் நடித்திருந்தார். மேலும் KR விஜயா, ஸ்ரீபிரியா, ரீனா போன்ற நடிகைகள் இப்படத்தில் நடித்திருந்தனர். திரிசூலம் படத்தில் நம்பியார் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இப்படத்தை சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்திருந்தது. திரிசூலம் படம் கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் அப்போதைய காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது. மேலும் இப்படம் 200 நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடியது. 20க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியான திரிசூலம் படம் 8 திரையரங்குகளில் வெள்ளி விழாவை கண்டது. மொத்தமாக இப்படம் 3 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது. திரிசூலம் படம் வெளியாவதற்கு முன்பு 1973இல் வெளியான எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படம்தான் வசூலில் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் சிவாஜியின் திரிசூலம் வெளியாகி உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் வசூலை முறியடித்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.